சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்றைக்கி நம்ம வீட்டில் குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒரு முக்கால் கிலோ அளவு இருக்கும். அதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இவ்வளோ இஞ்சி இவ்வளோ பூண்டு இருந்தால் போதும். மிளகு ஒரு 2 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1.5 ஸ்பூனு. மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஜாரில் அரைச்சிக்கலாம். குடல் குழம்பு சூப்பராக இருக்கும். இது வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், குடல் வந்து வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போல்லாம் குடல் வந்து கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்தியெல்லாம் வீட்டில் க்ளீன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கடையிலே க்ளீன் பண்ணி கொடுக்குறதுனால செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுடலாம். அது பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் அது வதங்கிட்டு போதும். இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் வந்து நான் வீடியோ எடுக்காமே போட்டுட்டேன். இப்போ எவ்வளோ போட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துங்க. இதில் மிளகு நிறைய வச்சுருக்கோம் நம்ம, அதனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு மிளகு காரம் தான் வந்து நல்லா நிறைய இருக்கணும், காட்டமாக. மிளகாத்தூள் காரம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இதை இவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அந்த அளவு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அளந்தேன். இப்போது குடலை எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். குடலில் ஊற்றி சூப்பராக இருக்கு பாருங்கள். சூடாக சாதம் போட்டு இது சாப்பிட்டோமா ஜம்முன்னு இருக்கும். எப்பயுமே சாதம் ஆறி போச்சுன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சூடாக இருக்கும் போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இதாங்க ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தொக்கு மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் கிரேவியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் குடல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக சாதம் போட்டு கிரேவி போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, சாப்பிட்லாம். எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ பாப்பாவுக்கு தான் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தான் ஊட்ட போகிறேன். பக்கத்துலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா. அவங்களுக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். அருமையாக இருக்கு பாருங்கள்.